நேற்று நிகழ்த்திய 6ஆம் பாசுரத்தில் கண்டது போலவே கிருஷ்ண பக்தியில் திளைத்த ஒருத்தி அந்த பக்தி மயக்கத்தில் படுக்கையில் மெய்மறந்து படுத்து தூங்குகிறாள். புரண்டு புரண்டு படுக்கிறாள். இன்னும் துயிலுணரவில்லை. பொழுது விடிந்தது என்று கூட தெரியவில்லை. எனவே ஆய்ச்சியர்கள் கூட்டமாக வந்து வீட்டின் வெளியே நின்று கொண்டு பொழுது விடிந்து விட்டது, எழுந்து வா என்று கூப்பிட்டும் இவள் எழுந்து வரவில்லை. உள்ளிருந்து கொண்டே விடிந்ததற்கு அடையாளம்தான் என்ன என்று ஒரு வினா எழுப்புகிறாள். எனவே இப்பொழுது வெளியில் நிற்பவர்களுள் ஒருத்தி அவள் வினாவிற்கு விடை கூற முற்படுகின்றாள். கோதை நாச்சியார் பாடுகிறார் 7ஆம் பாசுரமான கீஷ் கீஷ் என்று. வாருங்கள் 7ஆம் பாசுரத்தை பார்ப்போம். கீச்சு கீச்சென்றெங்கும் மானை சாத்தான் கலந்து பேசின வேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காஷம் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று கோதை நாச்சியார் பாடுகிறார். அதற்கான விளக்கத்தை வாருங்கள் பார்ப்போம். கீச்சாங்குருவி கீச்சு கீச்சென்று பேசிக் கொண்டிருக்கிறதே, அந்த அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்கிறாள். கீச்சாங்குருவி ஆனை சாத்தான் தன்னுடைய பெண் குருவியுடன் சேர்ந்து பேசும் பேச்சு கீச்சு பேச்சு எனப்படுகின்றது. அந்த கீச்சு பேச்சு கேட்கவில்லையா என்று கேட்கிறாள். அதை கேட்டும் கூட உள்ளே இருப்பவள் எந்த ஒரு அசைவும் இன்றி படுத்த படுக்கையில் கிடக்கிறாள். வினா விடுத்தவளுக்கு விடை விடுத்தும் அவள் விழித்திருந்தும் மறுமொழி புகழாமல் இருக்கின்றாளே என்று வெளியே இருப்பவளுக்கு வெகுளி ஏற்படுகின்றது. அந்த கோபத்தை பேய் பெண்ணே என்று உள்ளே இருப்பவளை கூப்பிட்டு புலப்படுத்துகிறாள். கோபமாக பேசிவிட்டோமே, உள்ளே இருப்பவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி மார்கழி நீர் ஆடலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமே என்று எண்ணியவளாய் வெளியே இருப்பவள் காலை காட்சிகளை எடுத்து மொழிகின்றாள். முதலாவதாக நறுமணம் கமலும் எண்ணெய் பூசிய கூந்தலை உடைய ஆய்ச்சியர்கள் மத்தினால் தயிர் கடையும் ஓசை உன் காதில் விழவில்லையா என்று கேட்கிறார்கள். அமைதி கொழு வீட்டிருக்கும் வைகரை வேளையில் அந்த அமைதியை குலைத்து கொண்டு எழுகின்றது ஆய்ச்சியர்கள் தயிர் கடையும் ஓசை. வெண்மையான தயிரை வன்மையான மத்து கொண்டு கடைகின்ற பொழுது எழும் ஓசை மழையிட்டு கடலை கலக்கினார் போல காதில் எல்லோருக்கும் விழுகின்றதே, அது உன் காதில் விழவில்லையா என்று கேட்கிறார்கள். இந்த ஆய்ச்சியர் தங்கள் மார்பில் காசுமாலை என்ற அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் அணிந்திருக்கின்றார்கள். ஆய்ச்சியரின் இரு கைகளும் முன்னும் பின்னுமாக மாறி மாறி தயிர் களையும் பொழுது அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் கலகலவென்று ஒளி எழுப்புகின்றன. காசம் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என்று சொல்கிறார். இன்னும் உள்ளே இருப்பவள் மறுமொழி பேசவில்லை. எனவே அவளை அமைதிப்படுத்த வேண்டும் என்று கருதி பெண்களுக்கெல்லாம் நாயகமாய் தலைமையாக இருப்பவளே என்ற பொருளில் நாயக பெண் பிள்ளாய் என்று விழிக்கின்றாள். பேய் பெண்ணே என்று கூப்பிட்டவள் நாயக பெண் பிள்ளாய் என்று இப்பொழுது அழைக்கின்றாள். நாராயண மூர்த்தியை கேசவனை எல்லோரும் பாடி துதி செய்கிறார்கள். அந்த துதியின் ஒளி கேட்டும் நீ வாளா கிடக்கின்றாயே என்று பேசுகிறாள். மீண்டும் அவளிடமிருந்து மறுமொழி ஏதும் வரவில்லை. எனவே ஒளிமிக உடையவளே என்னும் பொருளில் தேசமுடையாய் என்று குறிப்பிட்டு கதவை திறப்பாயாக என்னும் பொருளிலே திரவேலோர் எம்பாவாய் என்று முடிக்கின்றாள். இந்த திருப்பாசுரத்தில் கீச்சாங்குருவியின் கீச்சு கீச்சோலி, ஆய்ச்சியர் தயிர் கடையும் ஓசை, கேசவனை பக்தி பரவசத்துடன் பாடும் ஒளி ஆகிய 3 ஒளிகளை கேட்டும் உள்ளிருந்தே உறங்குகின்றாயே, கதவை திறந்து எழுந்துவா என்னும் கருத்து புலப்படுகின்றது. இந்த கருத்தோடு இன்றைய விளக்கத்தை முடிக்கின்றோம். மீண்டும் நாளை 8ஆம் பாசுரமான கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி.